ஹலோ கேம் சேஞ்சர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்தியா ஸ்ரீலங்கா இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு நிச்சயமாக முயற்சி செய்வாங்க. ஸ்ரீலங்காவும் பார்த்தீங்கன்னா அவங்க தரப்புலேருந்து பதிவு செய்து இந்த தொடரை பார்த்தீங்கன்னா 1-1 என்ற கணக்கில் வந்து சமன் செய்வதற்கு அவங்களும் வந்து போராடுவாங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த மைதானத்தோடைய ரெக்கார்ட்ஸ் என்ன சொல்லுன்னு சொல்லிட்டு வாங்க முழுசாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்தியா ஸ்ரீலங்கா இடையிலான முதல் டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த வெற்றி பார்த்தீங்கன்னா WTC அதாவது டெஸ்ட் சாம்பியன்ஷிப் உலகக்கோப்பை ஃபைனல் அந்த போட்டிக்கு வந்து தகுதி பெறுவது இந்தியாவுக்கு ஒரு சப்போர்ட்டாகவே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டாவது போட்டியில் எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் முயற்சிப்பாங்க. ஸ்ரீலங்கா தரப்புலேருந்து அவங்களும் முயற்சி செய்வாங்க. இரண்டாவது டெஸ்ட் போட்டி பார்த்தீங்கன்னா கொலம்போ SSC மைதானத்தில் வந்து நடைபெற போகுது. இந்த மைதானம் வந்து ஏற்கனவே என்னென்ன ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இங்கே விளையாடிய 12 போட்டியில் 6 வெற்றியும் 6 டிராவும் வந்து ஸ்ரீலங்கா அணி பெற்றிருக்காங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில், அதாவது ஜெயசூர்யா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குமார் சங்ககாரா, முத்தையா முரளிதரன் போன்ற வீரர்கள் இருந்தப்போ ஸ்ரீலங்காவுடைய கோட்டையாக இருந்தது எந்த மைதானம், கொலம்போ மைதானம். ஆனால் அதுக்கப்புறம் விளையாடிய போட்டிகளில் பார்த்தீங்கன்னா வந்து 3 வெற்றியும் 4 தோல்வியும் அடைஞ்சிருக்காங்க. இதில் 2 வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த மைதானத்துடைய ரெக்கார்டு. அந்த மைதானத்துடைய பிச்சு ரிப்போர்ட் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முதல் டெஸ்ட் போட்டியில் ஸ்ரீலங்கா செஞ்ச தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்பின் பவுலிங் ஏற்ற மாதிரி பிச்சை ரெடி பண்ணாங்க. அது வந்து அவங்களுக்கே பாதகமாக அமைஞ்சு இந்தியாவுக்கு சாதகமாக அமைஞ்சுது. ஸோ இப்போ ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா அப்போ அதில் டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிற டீமுக்கு தான் வந்து பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தகவல் வந்து வெளியாகி இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா பிளேயருக்கு நிறைய பேர் காயம். அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்தும் நிசாங்கா, அது மட்டும் இல்லாமல் குசால் மெண்டிஸ் போன்ற வீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா காயம் காரணமாக இந்த டெஸ்ட் போட்டியில் விளையாடிருக்காங்க. ஸோ இளம் வீரர்களை வச்சு தான் வந்து ஸ்ரீலங்கா கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்திட்டு வராங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது போட்டியில் கம்பல்சரி ஸ்ரீலங்கா வின் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி செய்யும். இந்தியா தரப்புலேருந்து இந்தியாவும் வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்வாங்க. இந்தியா மேபி 2 போட்டியும் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் போட்டி ஏற்கனவே வின் பண்ணிட்டாங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் ரெண்டாவது போட்டியும் வந்து வின் பண்ணிட்டாங்கன்னா WTCக்கு வந்து அவங்க உள்ள போகிறதுக்கு ஓரளவுக்கு வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்கும். ஸோ என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்து வந்து பார்க்கும். இந்த மாதிரியான கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றின கருத்து என்ன சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.